ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் ஜீன். யூஏஇல நீங்க வேலை பார்க்க போறீங்கன்னா ஆஸ் அ எம்ப்ளாயியா உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். தட் மீன்ஸ் யூஏஇ லேபர் லாஸ். இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவன். எஸ், யூஏஇல நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்பர் 1, நீங்க உங்க பாஸ்போர்ட்டை உங்க எம்ப்ளாயருக்கு நீங்க எந்த ரீசனுக்காகவும் கொடுத்து வைக்க வேண்டிய தேவை கிடையாது. எம்ப்ளாயருக்கு ஹோல்டு பண்ணி வைக்க வேண்டிய ரைட்ஸும் இல்ல. உங்களோட விசா ப்ராசஸ்க்காக மட்டும்தான் உங்களோட பாஸ்போர்ட்டை ஹோல்டு பண்ணறதுக்கு எம்ப்ளாயருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை எம்ப்ளாயருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 2, உங்களோட கன்சர்ன் இல்லாம சேலரி ரெடியூஸ் பண்ணறதுக்கோ லேபர் கான்ட்ராக்ட்ல சேஞ்சஸ் பண்றதுக்கோ எம்ப்ளாயருக்கு ரைட்ஸ் கிடையாது. அஸ் அ எம்ப்ளாயியா நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 3, ப்ரொபேஷன் பீரியட்ன்றது நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணி விசா போட்டு ஃபர்ஸ்ட் 6 months தான் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட். அண்ட் நீங்க 2 yearsக்கு அப்புறம் நீங்க விசா ரினியூ பண்ணா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ற 6 months தான் ப்ரொபேஷன் பீரியடா கன்சிடர் பண்றது. அண்ட் நம்பர் 4, நீங்க ஒன்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணதும் ஆஃபர் லெட்டர்ல சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட விசா ப்ராசஸ இமிடியேட்டா உங்க எம்ப்ளாயர் ஸ்டார்ட் பண்ணணும். சோ ஆஃப்டர் சைனிங் த ஆஃபர் லெட்டர் நீங்க உங்க எம்ப்ளாயர் உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்றது தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். சோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மள ஃபாலோ பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி யூஏஇ. நன்றி, வணக்கம்.